என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. அடடா அடடா. ஜீன்ஸுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து திரும்பி ஒரு 2 பிரசாந்த் இளவரசன் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுதான் சார் உங்க வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு தான். ஏன் நீங்கள் சொன்ன ஒத்துக்க இல்லை சார். ஐயோ அப்படி இல்லை சார். நான் சொன்னாலும் சார் யார் சொன்னாலும் ஒத்துப்பாங்க சார். காதல் இளவரசன் பிரசாந்த் அவர்கள் அப்படின்னா தேங்க்யூ. நடிச்சுட்டு வாங்க. படம் ஹிட் ஆனால் நீங்கள் ஆக்டர், படம் சரியாக வரல நீங்கள் டாக்டர். இந்த சீட்டில் உட்காரவங்க எல்லாரும் அதான் சார் சொல்கிறாங்க. எல்லாரும் மேலே இருக்கவங்க பார்த்து தான் சார் சொல்கிறாங்க. அந்த மரியாதை தான், அந்த பயம் தான். புதுச்சிட்டம்பலம் படம் வந்தபோது சார் எல்லாருமே பிரியாத மரம் வேண்டும் படம் பற்றி பேசினாங்க. நிச்சயமா. இல்லை அதே ஸ்கிரிப்ட் தானே. தேவியானி நான் இப்போ கரெக்டாக தான் சொன்ன தெரியுமா சார்? சூப்பர் சார். எப்படி சார் நான் கரெக்டாக நடிச்சேனா சார்? எப்படி Vigadan Press Meet with Prashant. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Chennai Samirtha International Aviation and Hotel Management College. Associate sponsor Pothys. ஆடிக்கு தள்ளுபடி, ஆவணிக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர். ஹாஸ்பிட்டல் பார்ட்னர் ரமாடா, சென்னை எக்மோர். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தமிழ் சினிமா ஹிஸ்டரியில் ரொம்ப முக்கியமான பெயர். ஸோ எல்லா விதமான கதைகளுமே வந்து செலக்ட் பண்ணி அதில் பயங்கரமான சக்ஸஸ் ரேட்டும் அவரோட ஃபிலிமோகிராஃபிக் இருக்குது. ஸோ ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் இருக்குது, ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் இருக்குது, ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இருக்குது, ஹாரர் ஃபிலிம்ஸ் இருக்குது, பொன்னர் சங்கர் மாதிரியான ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாலையும் ஐயா கில்லின்ற மாதிரி எல்லா ஏரியாலையும் கலக்கினவர். ஸோ இப்போ அந்தகனுக்காக வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்தகன் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அவரோட மல்டி டேலண்டட் விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அவரோட என்டையர் ஃபிலிமோகிராஃபி பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி டாப் ஸ்டார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க அந்தகன், நான் அந்தகன் அப்படின்ற மாதிரி நான் அந்த கண்ணாடி வித் யுவர் பர்மிஷன் போட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். நல்லா இருக்கு. நான் என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. அடடா அடடா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் அதாவது ஜீன்ஸுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து திரும்பி ஒரு 2 பிரசாந்த் இப்போ நான் போட்டுக்கணுமா கழட்டிக்கணுமான்னு தெரியல சார். ஒரு பொன்னர் சங்கர் 2 பேர் இருந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சார். சூப்பர் சார். ஸோ உங்கள் படங்கள்லாம் பார்த்து நாங்கள் பயங்கரமாக என்டர்டெயின் ஆயிருக்கோம். ஸோ அந்தகன்லேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த கான்வர்சேஷன். அந்தகன் முடியதுக்கு அப்புறம் அதை கழட்டிடுவேன் சார் நான். இல்லை கரெக்டாக சார். அந்தகன் அந்தாதனோட ரீமேக்கு நீங்கள் அதில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. படத்தோட டீசர்லாம் பார்க்கும்போது எல்லாமே விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் சில இடங்கள் இந்த படத்தை பற்றின விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க. ஏன் அந்தகனை சூஸ் பண்ணீங்க? ஸ்கிரிப்ட் ஒரு பிரில்லியண்டான ஸ்கிரிப்ட், ஒரு ஹிந்தியில் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு படம், பயங்கர ஹிட்டான ஒரு படம் அப்படின்றத தாண்டி இதை நம்ம தமிழுக்கு எடுக்கலாம். எவ்வளோ படங்கள் இருக்குது. இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆடியன்ஸ். அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஸ்க்ரீன் ப்ளே பிடிக்கும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ஸ்க்ரீன் ப்ளே தான் விறுவிறுப்பான ஸ்க்ரீன் ப்ளே, இன்டெலிஜென்ட் ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் கண்டிப்பாக வந்து மக்கள் அதை பார்ப்பாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதை ஹிந்தியில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஆஃப் த ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ப்ளே. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, பட் அந்தகனை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ் படமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு த்ரில்லர், என்ன நடக்குது ஆக்சுவலி, இது என்ன, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விறுவிறுப்பாக போகிற ஒரு நல்ல ஃபாஸ்டான ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ அது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம வந்து இது தமிழில் பண்ணும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருந்தது. அதனால தான் இந்த படத்தை நாங்கள் வந்து வாங்கி இப்போ வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். டன் சார். ஏன்னா ஸ்ரீராம் ராகவன் சாரோட ஃபிலிமோகிராஃபிலேருந்து இங்கே 2 படம் நீங்கள் இங்கே ரீமேக் பண்ணிருக்கீங்க. ஜானி கட்டார், அந்தாதோன். இங்கே ஜானின்னு வந்தது, இப்போ அந்தகன். ஸோ கரெக்டாக இவரோட ஃபிலிமோகிராஃபிலேருந்து, ஏன்னா அவருக்கும் உங்களுக்கும் பழக்கமாக, அவரும் தமிழன் நானும் தமிழன். ரைட்டு. ஓகே. அதுக்கப்புறம் அவரும் ஸ்மார்ட்டு, நீங்களும் ஸ்மார்ட்டு, நம்ம தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஸ்மார்ட்டு சார். ஸோ எல்லாமே ஒத்துப்போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ரீசன் தான். ரைட். அந்த படம் சார் ஜானி கட்டாரை இங்கே எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? சேம் ரீசன் தாங்க. அந்த நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இட் இஸ் குவைட் ஒரு ஹீரோ அவர் சுச்சுவேஷனில் மாட்டிப்பார். அது எப்படி அவர் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆவார், வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் அதில் வந்து ஒரு கேரக்டரும் அந்த படத்தில் வந்து ஹேஸ் ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்கிரிப்டில். ஸோ அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து யூ லைக் இட். அதே மாதிரி தான் அந்தகன்லையும் ஒரு கேரக்டருமே, அதாவது ஒரு சும்மா ஏதோ தானா சும்மா ஒரு கேரக்டர் இப்படி போட்டு அப்படி அதெல்லாம் இல்லாமல் இட் வாஸ் குவைட், அந்த கேரக்டர் வந்து அஸ் அ சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த சீனில் வரும், அந்த சீனில் வரும். தட்ஸ் அ லிங்க். ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த லிங்க்கை வந்து ஜோடிச்சு அதை நீங்கள் பார்க்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு சீனும் அமைஞ்சிருக்கு. டன் சார். தியாகராஜன் சார், நான் அப்பா அப்படின்ற விஷயங்களுக்கும் நான் அப்புறமேல் வரேன் சார். டைரக்டர் தியாகராஜன் சார், அந்தகனுடைய டைரக்டர் தியாகராஜன் சார் பற்றி பேசணும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னும் போது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சார் டைரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் லீடாக பண்ணுறீங்கன்னும் போது உங்கள் 2 பேருக்குமான கான்வர்சேஷன் எப்படி சார் இருந்தது? டைரக்டர் சார் வந்து
ஒரே வார்த்தை சொல்லணுன்னா ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் அ ஜீனியஸ். அவர் வந்து பழைய காலத்து டெக்னாலஜியும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் நியூ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து ஒரு படம் எடுக்கும்போது அது எவ்வளோ அழகாக கோர்வையாக, அதே டைமில் ரொம்ப ஒரு ஜாஸ்தி ஒரு அலப்புறம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் இல்லாமல் அப்படியே சும்மா அப்படியே வந்து அப்படியே அந்த லொக்கேஷனில் வரும்போது எல்லாமே வந்து நிசப்தமாக இருக்கும். பட் சேம் டைம் ஃபன்னாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா they are enjoying. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிசப்தம் இருக்குல்ல, அதுதான் அந்த லொக்கேஷனில் இருக்கும். ஒரு அது வாட கொண்டா அதெல்லாம் இருக்காது. அண்ட் ஹவு ஹீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஒர்க் ஃப்ரம் த ஆர்டிஸ்ட். ஸோ இதெல்லாம் ஒரு ஆக்டராக ஒரு டேரக்டர் பார்க்கும்போது எப்பயும் வந்து கொஞ்சம் பிரமிச்சு போயிருக்கேன். ஓகேப்பா, இட்ஸ் பிரில்லியன்ட்ப்பா. அண்ட் நம்ம வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஷாட் எப்படி எடுக்க போகிறோம் நம்ம யோசிக்கும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக ஓகே நீங்கள் கேமரா எடுவீங்க இது கொண்டு போங்க, ஓகே நெக்ஸ்ட் என்ன கட் பண்ணி போவார். ஸோ அந்த ஒரு டேயும் அது எவ்வளோ அழகாக நீட்டாக ஆஸ் அ டேரக்டர் ஒரு கிளியர் தாட்டோட ஒரு கிளியர் பெர்ஸ்பெக்டிவோட இந்த படத்தை எடுத்திருக்காரு. இது இந்த படம் இல்லை, அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 படம் எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. அந்த 5-6 படத்துலையுமே நான் அதை தான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த படமே வந்து வி ஷாட் த என்டையர் மூவி இன் 28 days. 28 days அவ்வளோதான், இன்க்ளூடிங் த சாங்ஸ் அண்ட் த ஆக்ஷன் போர்ஷன். ஸோ எல்லாமே சேர்த்து தான் 28 days. 28 days வந்து நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க வந்து ஓகே மார்னிங் வந்து ஒரு 7 o'clock நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே விடியோ வந்து மிட் நைட் ஆகிட்டு திரும்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படின்லாம் வந்து கண்டினியூஸ் ஷூட்டிங் இல்லை. 9 to 6 கால் ஷீட் தான் டே டைம்னா, நைட் சீக்வன்ஸ்னால் இட்ஸ் 6 to 2 அந்த மாதிரி தான். ரொம்ப யூனோ வெரி சிஸ்டமேட்டிக் அண்ட் வெரி ஸ்ட்ரெயின் இல்லாமல், யாருக்கும் அந்த ஸ்ட்ரெயின் இல்லாமல். அதே மாதிரி இப்போது ஆர்டிஸ்ட் வந்தாங்க சம்டைம்ஸ் வந்து சார் இப்போது நான் உடனே கிளம்புங்க, நாளைக்கு வர மாட்டேன் வராதிங்க, எப்போ வரீங்க 3 நாள் கழிச்சு வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்படியும் நம்ம படம் பண்ண முடியுமா, இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டு ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் த டைரக்டர். சூப்பர் சார். ரவி யாதவ் சார் பற்றி பேசணும். உங்களோட நீங்கள் ரவி யாதவ் சார் காம்பினேஷனில் இது 3வது படம் நினைக்கிறேன். உங்கள் ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது செம்பருத்தி, காதல் கவிதை, இப்போது அந்தகன். ஸோ சாருக்கும் உங்களுக்குமான விஷயம் என்ன, ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஹிந்திக்கெலாம் போயிட்டு அப்புறம் இப்போ தான் தமிழுக்கு வராங்க. இப்போது ரவி சார் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். பட் ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் அண்ட் ஹீஸ் த லீடிங் சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லலாம் ஃபார் ஒன் பர்டிகுலர் ரீசன். நீங்கள் வந்து இப்போ அவர் வந்து ஹிந்தியில் ஒரு படம் பண்ணார் ரேஸ்ன்னு, ஐ திங்க் இட் கேம் 2005 or 2007. நீங்கள் ரேஸுக்கு முன்னாடி ஹிந்தி படம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலர் டோன் இருக்கும். ரேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டிஐன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கொண்டாந்து பேலட்டே மாற்றினது வந்து ரவி சார் தான். ரவி சார் போனதுக்கப்புறம் தான் லாட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஃப்ரம் சவுத் வென்ட் டு நார்த். இவ்வளோ டேலண்ட் இருக்கா. தென் த பாம்பே இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் புல்லிங் டேலண்ட் ஃப்ரம் சவுத் டு நார்த். ஸோ தட் இஸ் ஹீ வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன். ஸோ அவர் அங்கே போய்ட்டு பாம்பேயில் போய்ட்டு ஜாலியாக இருந்துட்டு இருந்தார். சார் நம்ம அந்த படம் ஆரம்பிக்கிறோம் உடனே ரவி சாருக்கு ஃபோன் பண்ணி சார் என்ன பண்ணுறீங்க, ஷூட்டிங்கில் இருக்கேன், ஓகே நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் கிளம்பி வந்துடுங்க. அவரும் வந்து ஒரு வார்த்தை கேட்காம ஓகேன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பேசிட்டு மறுநாள் போயிட்டு அங்கே இருக்கிற ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 3-4 days முடிச்சுட்டு தென் நீ சார் ஓகே மற்ற எந்த படம் அக்செப்ட் பண்ணாமல் ஹீ ஜஸ்ட் லேண்டட் பேக் அண்ட் வி ஸ்டார்ட் ஷூட்டிங் த மூவி. சூப்பர் சார். ஸோ இந்த பியானோ விஷயம் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஏன்னா நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக கற்றுருந்துருக்கீங்க அப்படின்றது வந்து நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ பியானோ கற்றுக்கிட்டது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? இப்போ நிறைய பேர் வண்டி ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறேன், கார் பைக்லாம் ஓட்டுவீங்க. இப்போ ஓட்ட தெரியாத பைக்கோ கார் கொடுத்தா என்ன ஆகும், அப்படியே தடு மாதிரி பயத்துலேயே வந்து இருந்தோம் இல்லை ஷேக் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சார் ஒரு 2 டைலாக் பேசுங்கன்னா என்ன ஆகும், டைலாக் பேசுவார் இப்படி வண்டி ஓட்ட வர என்ன ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஷிஃப்ட் இல்லைங்களா. ஹீ வில் பி ஒலி ஓகே நான் இப்போ எப்படி ஓட்டுறது வண்டி தான் வந்து அதுதான் அந்த பயம் இருக்க தவிர்த்து என்ன செய்யணும் என்ன சீக்வன்ஸ் என்ன டைலாக் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ எனக்கு வந்து என்ன எப்படி அமைஞ்சிச்சுன்னா இப்போ பியானோ தெரியும், கீஸ் தெரியும், கார்ட்ஸ் தெரியும். இப்போ வந்து அது பிளைண்டாக நடிக்கணும். பிளைண்டாக நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பார்த்து வாசிக்க முடியாது, ஓகே மேலேயும் பார்க்கணும், கீஸும் பார்க்கக்கூடாது. பட் சேம் டைம் சின்ஸ் அந்த எந்த கார்ட்ஸ்ன்னு தெரிஞ்சதுனால இட் வாஸ் வெரி ஈஸி. சூப்பர் சார். ஏன்னா அங்கேருந்து நம்ம ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த படத்தோட கிரியேட்டர் ஸ்ரீராம் ராகவன் சார்கிட்டையோ இல்லை அந்த லீட் கேரக்டர் பண்ண ஆயுஷ்மான் குரானா அவர்கிட்டையோ நீங்கள் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணீங்களா சார்? டேரக்டர் சார் வந்து ஹி மெட் ஸ்ரீராம் ராகவன் சார் அண்ட் போத் ஆஃப் them ஸ்போக் த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம். ஸோ தே ஹேட் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். நான் வந்து போகலான்னு சொல்லிட்டு நான் டேரக்டர் பேசினேன். டேரக்டர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பேசினாங்க, வேணா இவருக்கு நல்லா நடிப்பார் இங்கே இருக்கட்டும் சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. என்ன சார் ப்ரொடியூசர்கிட்ட பேசினாங்கன்னு யாரோ மாதிரி சொல்கிறீங்க, அப்போ தானே சார் இப்போ அவர் ப்ரொடியூசர் ரைட்டர் இல்லையா. ஸோ அவர் என்ன சொன்னார், அவர் எம்எல்ஏ நம்பிக்கை இல்லை, ஓகே அதில் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களோட பொட்டென்ஷியல் தெரியும்,
நீங்கள் யார்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். யூ டூ யுவர் ஓன் ஒர்க் அண்ட் ஐம் ஷூர் இல் கம் அவுட் வெல்னாரு. சூப்பர் சார். ஸோ பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க போது. ஸோ இப்போ ஆகஸ்ட் 9th வந்து ப்ரீபோண்ட் ஆகிருக்கு படம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தோம். ஸோ சீக்கிரமாக நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் உங்களுடைய டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸை. ஸோ கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லார பற்றியும் அதுக்கப்புறம் பேசுவோம் சார். ஸோ இவங்க எல்லாருமே நிறைய கேள்விகளோட உங்களை சந்திக்க, உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து என்டையராக உங்கள் ஃபிலிமோகிராஃபியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போது. ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ப்ளீஸ். இப்போ கொஞ்சம் கழட்டிக்கிறேன் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அப்பா இப்போ தெரியுதா கஷ்டம்னு? சார் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்குது. சார் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க. இதுதான் என்னோட கரியர் அப்படின்னு எந்த தருணத்தில் முடிவு பண்ணீங்க? அந்த படம் வைகாசி பிறந்தாச்சு. நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நானும் அப்பா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு போர்ட் மீட்டிங் லைஃப்பில். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இப்போது ஒரு படங்கள் வந்திருக்கு, நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படம் வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, நடிச்சுட்டு வாங்க. படம் ஹிட் ஆனால் நீங்கள் ஆக்டர், படம் சரியாக வரல நீங்கள் டாக்டர். ஆக்டர், டாக்டர். ஒரு 17 வயசில் வந்து ஒருத்தருக்கு வந்து 2 ப்ரொஃபஷன் கிடையாது கஷ்டம். ஸோ 2 அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எது ஈஸின்னு பாருங்கள். ஃபேட் வந்து கடவுள் முடிவு பண்ணியிருப்பார். ஸோ உங்கள் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆக்டராக போகிறீங்க, ஓகேன்னா அப்போது டாக்டர்ஸ் வெயிட்டிங். ஓகே சார். அதான் உங்களுக்கு எப்படி சார் ஓகே நம்ம இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்றது அது மேலே அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணுறாரு சார். இந்த சீட்டில் உட்காரவங்க எல்லாரும் அதான் சார் சொல்கிறாங்க. எல்லாரும் மேலே இருக்கவங்க பார்த்து தான் சார் சொல்கிறாங்க. அந்த மரியாதை தான், அந்த பயம் தான் கடவுளே. பட் அது சீட்டில் உட்காரவங்க ஏன் இப்படி பேசுகிறோன்னா, வி பிலீவ் இன் காட், வி பிலீவ் இன் த ஹையர் பவர். இது மாதிரி ஒருத்தர் இருக்கார். அண்ட் ஆக்டிங்கோ சினிமா பொறுத்த வரைக்கும் we are all talented. Every actor is talented. Every டேரக்டர் இருக்கட்டும், கேமராமேன், ஒவ்வொரு டெக்னீஷியனும் இந்த துறையில் சேர்ந்தவங்க எல்லாமே we are talented. பட் எவ்வளோ தான் டேலண்டட் இருந்தால் அந்த 1% the luck அந்த காட்ஸ் blessing இருக்கணும். அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ அந்த இதுக்கு தான் இன்னும் we say okay, we are done our best, ரெஸ்ட் வந்து கடவுள் பார்த்துப்பார். சூப்பர். டன் சார். சினிமாவுக்கு வரக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுட்டு வந்தீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். லைக் ஜிம்னாஸ்டிக், ஹார்ஸ் ரைடிங், இந்த மாதிரி எல்லாம். ஸோ எந்த விஷயம் கற்றுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, காம்ப்ளிகேட்டடாக இருந்தது சார்? எவ்வளவோ இருக்கே, அதில் எதை சேலஞ்ச் அப்படி சொல்லி எல்லாமே ஈஸியாக வந்துடுச்சு. இல்லை அப்படி சொல்ல சார், நீங்கள் கற்றுக்கிட்டது எவ்வளோ விஷயங்கள் இருக்கே. அதுவும் இப்போ நீங்கள் சொல்லிருக்கிற கற்றுக்கிட்டது எவ்வளோ இருக்குது. பட் சேலஞ்சிங் அண்ட் காம்ப்ளிகேட்டட்னா நைஸ் கேள்வி. 5 மதிப்பெண்கள். ஓகே. ஸோ அது என்னன்னு தெரியல. மேபி இட்ஸ் த வே ஐ குரூ அப். விஷயம் கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. மேபி என்னோட குருநாதர்கள், ஆல் மை குருஸ் வர் வெரி நைஸ் டீச்சர். ஸோ எனக்கு அந்த கஷ்டம்னு ஒன்றும் தெரியல. பட் எனி திங் தட் வாஸ் டிஃபிகல்ட் ஐ லேர்ன்ட். படிப்புங்க. படிப்பா? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டம் இல்லை. அது என்னென்னா, அந்த ஒரு 3 மாதம் மட்டும் அது அம்மா கூட ஜாலியாக உட்காந்து படிச்சிருக்கேன். ஸோ அதுவும் கஷ்டம் சொல்ல முடியல. அதான் புரியல எனக்கு. கஷ்டம்னா இல்லை, எல்லாமே ஈஸியாக வந்துச்சுங்க. கஷ்டம் எதுவும் இல்லை சார். எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் தெரியுமா சார் நீங்கள் பேசுகிறது? எதுவுமே கஷ்டம் கிடையாது, எதுவுமே ஈஸி அப்படின்றீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் வரும் சார். இது மைண்ட் செட் தான். நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து கஷ்டம்னா கஷ்டமாக இருக்கும் போது, ஒரு விஷயத்தை பார்த்து முடியும்னு சொன்னால் அது முடிஞ்சிடும். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் விஷயம் தானே. இதில் என்ன சார், இது தெரியாமல் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார் உண்மையாகவே. இல்லை, நான் இப்படி சொல்கிறேனே, நீங்கள் ஒரு ஆளை பார்த்து லவ் பண்ண முடிவு பண்ண என்ன பண்ணுவீங்க? லவ் பண்ண முடிவு பண்ண கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சு. லவ்வா அரேஞ்சா? லவ் மேரேஜ் தான் சார். அப்போ என்ன, இப்போ ஃபஸ்ட்டு டே உங்கள் ஒய்ஃபை என்ன வண்டி நம்ம பக்கம் வருது, வாங்க சார் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். அதானே சொன்னீங்க? ஆமாம், அதானே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார். ஸோ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஒரு 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 அழகான பெண்ணை பார்த்தீங்க. சரி, ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அதனால லவ் பண்ணீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமாம் ஆமாம், வாங்க வாங்க சார், கரெக்டாக போயிட்டுருக்கு சார். இல்லை நான் இல்லை, அங்கே சிரிச்சாங்க. இல்லை பரவாயில்ல சார். ஸோ அவங்கள பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு சார். ஃபர்ஸ்ட் டேவா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம். இல்லை, அதை கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி சொல்கிறேன்னா, இவங்களோட லைஃப் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்குமே அந்த தருணம். தருணம், அந்த தருணம். ஆமாம் சார், அந்த தருணம் சரி. அது தோணுச்சு இல்லையா? அதோட நீ விட்டு போயிட்டீங்களா? இல்லை 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 சார், எவ்வளோ எஃபோர்ட் சார். தேங்க்யூ. இதுதான் நான் சொல்கிறேன். ஓ, இதுதான் டாப் ஸ்டார் தாயா. ஓகே ஓகே, இதுதான் லைஃபே. ஒரு விஷயம் வேணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா அதை நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். அந்த எஃபர்ட் தான் நினைக்கணும், சக்சீட் பண்ணுறோம். தான் லைஃப். சூப்பர் சார், சூப்பர் சார். சீக்கிரம் நாங்கள்லாம் அந்த கஷ்டம் நினைக்கிற விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஈஸி. ஓரமாக வைக்காதீங்க, மேலே மடியில் வச்சுக்கோங்க. மடியில் வச்சுக்கலாமா? மடியில் வச்சுட்டு வர அப்போ தான் தெரியும் அந்த வெயிட் என்ன தெரியும். அதை வச்சு ஓடுங்க, ஜெயிக்கலாம்.
ஜிம் ட்ரைனர் மாதிரி பேசுறீங்களா சார்? என்ன சார் நீங்க? உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். இப்போ இந்த பேன் இண்டியா மார்க்கெட், பேன் இண்டியா படங்கள்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. பட் உங்களோட கரியர் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 5 படத்துலேயே நீங்கள் அந்த பேன் இண்டியா ரவுண்டே போயிட்டு வந்துட்டீங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல லாங்குவேஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அப்போவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? அப்போது உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் ஜஸ்ட் 17 வயசு. ஒரு எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. வாழ்க்கைன்னா என்னென்னு புரிகிற ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட் யங்ஸ்டர். நெக்ஸ்ட் டே என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியாது. சடனாக பார்த்தா ஒரு தமிழ் படம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் படம் வைகாசி பிறந்தாச்சு. 2வது படம் வந்து பெருந்தச்சு, ஒரு மலையாள படம். அதுவும் வந்து மிகப்பெரிய படங்கள். எம்டிவி சாரோட இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு எல்லாருமே தவமாக இருப்பாங்க. அது வந்து எனக்கு ஈஸியாக வருது எனக்கு. ஸோ அது 2வது படம் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே தெலுங்கன் சார், நெடுமுடிவன் சார், மிகப்பெரிய ஸ்டார்ஸ். ஸோ அவங்களோட நான் நடிச்சிட்ருக்கேன். அதில் சந்தோஷ் சிவன் சார் தான் கேமராமேன். அப்புறம் நானும் வி ஆர் ஸ்டார்டிங் டுகெதர். அந்த படம் பண்ணிட்டு முடிச்சோம். அந்த படம் முடிச்சதும் இமிடியேட்டாக பார்த்தா என்னோடய ஃபஸ்ட்டு படம் வைகாசி போந்தாச்சு ரிலீஸ் ஆகுது. உடனே வந்து ஹிந்தியில் வந்து அதை ரீமேக் பண்ணுறாங்க, ஐ லவ் யூன்னு. ஸோ ஹிந்திக்கு போகிறோம். அங்கே பார்த்தா ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் சார், ஒரு பக்கம் தர்மேந்திர சார், அம்ரீஷ் பூரி சார், இது மாதிரி அது ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ஸ்டார்க்காக அங்கே இருக்காங்க. அவங்கள நடிக்கும் போது நெக்ஸ்ட் பார்த்தா பிரேம சிக்கரம் சொல்லிட்டு தெலுங்கு படம். ஸோ ஓப்பனிங் அந்த ஃபஸ்ட்டு 1-2 இயர்ஸில் வந்து ஐம் டூயிங் இந்த சொன்ன மாதிரி ஸ்ரீ சொன்ன மாதிரி த பேன் இண்டியாவில் 4 லாங்குவேஜஸ் வந்து எனக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் கிடச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆல் காட்ஸோட கிரேஸ் தான். இது நான் பிளான் பண்ணியோ இல்லாட்டி யார் பிளான் பண்ணியோ கிடையாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன். டெஸ்டினி சொல்லுவோம்ல, இதுதான் டெஸ்டினி. ஸோ ஜீன்ஸ்னு ஒரு படம் பண்ணும்போது அது வாஸ் த ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா ஃபிலிம் வேறு ஒரு மொழியில் வந்து நம்ம அதை வி ஷார்ட் அண்ட் வாஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் இன் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு சொல்லிட்டு மற்ற மொழியிலையும் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐ கேன் ஒன்லி தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ ஆல் திஸ் வண்டர்ஃபுல் மூவிஸ். தென் சார் லாங்குவேஜ் பேரியர் ஏதாவது இருந்தா சார் அங்கே பண்ணும்போது? தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அகெயின் மோட்டிவேஷன் தான். மறுபடியுமா? மீண்டுமா? இல்லை சார், அது பேசினதான் பூவான்னாங்க. என்ன சார்? பேசினாதான் மொழி பேசினாதான் பூவான்னாங்க. ஆமாம் சார் எல்லாருக்கும் அப்படி தானே சார்? அதுதானே. ஆமாம் சார், பேசி தானே ஆகணும். அதே தான். ஓகே, அப்படி இல்லை, ஜஸ்ட் ஜோக்கா சொன்னேன். பட் ஸ்கூலில் படிக்கும்போது 2வது மொழியும் வாஸ் ஹிந்தி. ஓகே. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் வீட்டில் வந்து எல்லாமே மல்டி லாங்குவேஜ் பேசுவாங்க. தெலுங்கு பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, அப்பா வந்து மலையாளம் பேசுவார். ஸோ அப்படியே ஜாலியாக எல்லா மொழியும் அப்படியே காதூரமாக கேட்கும். அப்படி கொஞ்சம் சில விஷயம் கற்றுக்கிட்டது. அப்புறம் லொக்கேஷன் போன அப்புறம் அங்கே இருக்கிற மொழி பேசும்போது இட்ஸ் அ ஃபாஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ மேட்ரிக்ஸ் மாதிரிங்க அடிச்சு டவுன்லோட் ஆகும்ல, அந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும், அவ்வளோதான். சூப்பர் சார். டாப் ஸ்டாருங்கிற பட்டம் உங்களுக்கு எந்த படத்தில் சார் கிடச்சிது? யார் கொடுத்தாங்க? அந்த அப்படி கொடுத்தப்போ உங்களுக்கு ஃபீல் எப்படி சார் இருந்துச்சு? சரண் சார், டேரக்டர் சரண் சார் வந்து நான் பார்த்த இண்டஸ்ட்ரி படம் பண்ணேன். ஸோ அந்த டைமில் அவர் வச்ச பேர் தான் அந்த டாப் ஸ்டார். எனக்கு ஐ வாஸ் லைக் ஓகே தேங்க்யூ, அவ்வளோதான். ஓகே. அப்போ ஏதாவது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா இந்த மாதிரி ஒன்று? இல்லை, அவரா அந்த டைட்டில் இப்போ வந்து டாப் ஸ்டார் போட்டார். ஓகே. டேரக்டாக நீங்களும் தியேட்டரில் தான் பார்த்தீங்களா? தியேட்டர்லாம் பார்த்தேன் நான். ஓகே. அண்ட் எனக்கு ஒன்றும் ஐ வாஸ் லைக் சார் என்ன இல்லை அப்படின்னாரு. ஓகே என்ன, அவ்வளோதான். ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. அது பிளெஸிங் தானே. இஸ் அ டேரக்டர் அண்ட் இஸ் பிளெஸிங் மீ. ஓகே தேங்க்யூ சார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம ஒரு அடைமொழி வருது அப்படின்னா அது ரசிகர்களால் ஒன்று வைக்கப்படும், இல்லை வந்து டேரக்டர்ஸாக வைக்கப்படும், இல்லை வந்து தேட்டரு ஓனர்ஸு, எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க மூலிமா கலெக்ஷன் அதெல்லாம் வச்சு இது பண்ணும். ஸோ ஒரு கிரியேட்டர் கிட்ட இருந்து இப்படி ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து வெரி நைஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த காதல் இளவரசன் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுதான் சார் உங்கள் வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு தான். நீங்கள் சொன்ன ஒத்துக்க இல்லை சார். ஐயோ அப்படி இல்லை சார், நான் சொன்னாலும் சார் யார் சொன்னாலும் ஒத்துப்பாங்க சார். காதல் இளவரசன் பிரசாந்த் அவர்கள் அப்படின்னா தேங்க்யூ. அவ்வளோதான். வாங்க சார். எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி பேர் வைக்கும்போது எனக்கு என்ன ரியாக்ட் பண்ண தெரியல. பட் இட்ஸ் மக்களோட அனுபவம் ஆதரவு தான். ஸோ அவங்க வந்து இது சொன்னாலும் ஓகே. காதல் இளவரசன்னு சொன்னாலும் சூப்பர், டாப் ஸ்டார்னு சொன்னாலும் சூப்பர், அவங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னால் கூட நம்ம ஓகே. சூப்பர் சார். அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி. எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லும்போது ஐம் வெரி ஹாப்பி. சார் ஆனலகன் படத்தில் வந்து வடிவேலு, சின்னி சேந்து, அப்புறம் சார்லி இவங்க மத்தியில் நீங்கள் ஒரு பெண்ணாக நடித்தது எவ்வளோ ஜாலியாக இருந்தது சார்? எவ்வளோ சவாலாக இருந்தது? அவங்க மத்தியிலேயே இல்லாட்டி ஒரு என்டர் சொல்லுமா சார்? ரொம்ப ஜாலியாக ஏதாவது ஆனழகன் படம் பண்ணும்போது அந்த படம் பண்ணி முடித்த அப்புறம் ஒரு பெண்ணாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுக்கு வர சில என்டையர் ஒரு பெண்ணாக இருக்கும்போது அந்த ஹவு ஸ்ட்ராங் தே ஆர்
as a human being, it's not easy. நம்மளாம் we are very blessed to be born as men சொல்லலாம், பட் உமனை பிறக்கும்போது the lot of things one they have to behave like a child, அதுக்கப்புறம் சிஸ்டர், அப்புறம் மதர், ஒய்ஃப், நிறைய they take so many different ஷேப்ஸ். அண்ட் நம்மளுக்காக வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த படம் பண்ணும்போது கற்றுக்கிட்டேன். இட்ஸ் ஹியூஜுங்க. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் உமன். அண்ட் அந்த படம் பண்ணும்போது ஐம் லக்கி தட் ஐ டிட் தட் மூவி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சில விஷயங்கள் வந்து யூ ஹேவ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐம் லக்கி இந்த சின்ன வயசுலேயே ஐ வாஸ் ஏபிள் டு கோ த்ரூ தட் அண்ட் அப்ரிஷியேட்டட். ஸோ அந்த ஒரு நல்ல அனுபவம். பட் அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்து அந்த படம் பண்ணும்போது அந்த கெட்டப் போட்டு வந்து பார்த்தா யாரும் வந்து என்னை தூரத்துலேருந்து சைட் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் செம்ம கட்டடா. ஓகே, ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓகே அப்படி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஸ்லோ அப்படியே கிட்ட வரத்துக்கிட்ட போவேன். அப்புறம் அவர் வந்து அப்படின்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார். அப்படியே ஒன்று அப்புறம் மச்சான் அப்படின்னு கை வச்சோன்னே ஓடுவான் பாருங்க. ஸோ இது மாதிரி சார் லாட் ஆஃப் ஹியூமனஸ் இன்சிடென்ட்ஸ் இந்த மேக்கிங் இந்த மூவி நிறைய சொல்லிட்டு போகலாம். டன் சார். சார் இப்போ ஒரு குட்டி செக்மெண்ட்டு சார். ஸோ அது வந்து இந்த கண்ணு உங்களோட ஒர்க் சொல்கிறதுக்குள்ளவா அதுக்குள்ளவா ரம்பா வம்பா சூப்பர். இல்லை வம்பலாம் இல்லை, ரம்பா தான் சார். ரம்பா சார் அந்த மாதிரி தான். சூப்பர் சார். அடுத்த கண்ணு ஐஸ்வர்யா. பா ஆஹா. அடுத்து ரோஜா. நெக்ஸ்ட் ஜோதிகா. வாவ். அடுத்து இவங்க வந்து அப்பு படத்தில் நடித்தாங்களே, பேர் என்ன, சங்குவி இல்லை, அப்பு படத்தில் நடித்தாங்க. இல்லை சார், ராங் ஆன்சர். சாரி சார், நான் தான் ராங் ஆன்சர். சாரி சார், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சார். ஒன் மோர் போகலாம். தேவியானி. நான் இப்போ கரெக்டாக தான் சொன்ன தெரியுமா சார்? சூப்பர் சார். எப்படி சார், நான் கரெக்டாக நடிச்சேனா சார்? எப்படி வந்துட்டார் கேரக்டர் வந்துட்டார். ஓகேவா சார்? ஓகே. அடுத்து ஸ்னேஹா. அடுத்து லைலா. இது ஊருக்கே தெரியும் சார். அடுத்து ஷாலினி. சிம்ரன். ரிங்கி கண்ணா. சார் எங்கே சார் போனாங்க அவங்க? கேட்டு சொல்கிறேன். கேட்டு சொல்கிறீங்களா? இல்லை சார், லண்டனில் இருக்காங்க. என்ன சார்? லண்டனில் இருக்காங்களா சார்? ஏன்னா அந்த மஜ்னு சாங்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமான இப்போவும் ரிப்பீட் மோடில் இருக்குது. ஹாரி சார் கான்சர்ட்டில் வந்து மஜ்னு சாங் இல்லாமல் முடியறதில்ல. ஸோ ரிப்பீட் மோடில் பார்க்கும்போது இவங்க எங்கே போனாங்க, அதுக்கப்புறம் தமிழில் நடிக்கவே இல்லைன்ற ஒரு ஏக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமா. ஸோ நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சார். ப்ளீஸ் சார் சொல்லிடுங்க சார். அடுத்து அவ்வளோதானா சார்? சார் உங்களோட வேகத்தில் நான் நிறையா இருக்கும்னு நினச்சிட்டேன் நான். பிரியாத வர வேண்டும் ஷாலினி மேமோட அந்த அந்த 2 கேரக்டருமே சூப்பராக எழுதப்பட்டிருக்கும். நைஸ் ஸ்கிரிப்ட், பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஈவன் பீப்புள் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ இன் லவ் பட் பி குட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆரம்பிச்சு அண்ட் தென் யூ ரியலைஸ் ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேன் பி யோர் ஒய்ஃப் கேன் பி யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அதுவும் சொல்லலாம். யோர் கேர்ள் ஃப்ரெண்ட் கேன் பி யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லலாம். அண்ட் இட்ஸ் அ லவ்லி மூவி ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ். ஸோ நானும் ஷாலினி பண்ணும்போது ரியலி என்ஜாய்ட் இட். இட் வாஸ் அ அந்த சாங்கும் சரி, அந்த எடுத்த விதமும் சரி, இட் இஸ் லைக் வி கைண்ட் ஆஃப் we had a lot of good memories in the movie. சூப்பர் சார். இப்போ இந்த திருச்சிட்டம்பலம் படம் வந்தபோது சார் எல்லாருமே பிரியாத வர வேண்டும் படம் பற்றி பேசினாங்க சார். நிச்சயமா. இல்லை அதே ஸ்கிரிப்ட் தானே, அதே சேம் திங் தானே. அது எவ்ரி மூவி இஸ் இன்ஸ்பிரேஷன். அதனால் ஒரு கதை ஏற்கனவே எடுத்திருந்தா திரும்பி வந்து வரக்கூடாதுன்னு கிடையாது. அதை திரும்பி பண்ணும்போது அதை எவ்வளோ அழகாக பண்ணலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஸோ பிரியாத வர வேண்டும் ஒரு படம் நல்ல படம் இருக்கும்போது திருச்சிட்டம்பலம் இட்ஸ் நைஸ் மூவி. 2 பேரும் நல்ல பியூட்டிஃபுல் மூவி. த ஸ்கிரிப்ட் இஸ் ஒன்லி த பேஸ். The ideas are nice man. சூப்பர் சார். இந்த கல்லூரி வாசல் பற்றி பேசணும் சார். குறிப்பாக அதில் வந்து இப்போ அஜித் சார் கூட நீங்களும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது பேச போகிறோம். அதில் உங்களுடைய அந்த லுக்கு வந்து நம்ம உங்களுக்கு அந்த ஃபிலிமோகிராஃபி அந்த படம்லாம் நம்ம அப்பப்போ பார்க்கும்போது அப்போயே அவர் வந்து பயங்கர ஃபங்கியாக இருந்திருக்காரு. ஏன்னா அதில் தான் நீங்கள் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க, அந்த பின்னாடி போனிலாம் போட்டு. ஸோ அதை பற்றியும் பேசலாம் சார். நிச்சயமா. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது டேரக்டர் சார் வந்து என்னப்பா ஹி வாஸ் saw me and can we have long hair அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த லாங் ஹேர் போட்டு அந்த பொலிட்டெயில் போடும்போது அப்படியே இந்த நார்த் இந்தியன் மாதிரி இந்த தாடி மீசெல்லாம் வச்சு இந்த சர்தார் மாதிரி இருப்பேன், ஜாட் மாதிரி இருப்பேன். ஸோ லுக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் ஐ என்ஜாய் மேக்கிங் தட் மூவி ஆல்சோ. அதில் வந்து பூஜா பட் வாஸ் ஹீரோயின் அண்ட் வி ஷூட்டிங் ஊட்டி. ஒரு பக்கம் ஷூட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜாலியாக அந்த க்ரூவோட இருக்கிறது, தட் ஐ ரியலி என்ஜாய். ஸோ
ஸோ ஊட்டியில் வந்து குளூரில் வந்து எவ்ரிடே வந்து ஆஃப்டர்நூன் இந்த பிரேக் டைம் இந்த வாலிபால் ப்ளே பண்ணுறது. ஓ நீங்க டீமா நீங்க ஹீரோயின் அஜித் சார் இல்ல டைரக்டர் எந்த லொக்கேஷன் போனாலும் அந்த அப்போ தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் யூஸ் டு ஹேப்பன் இன் ஊட்டி அண்ட் பொள்ளாச்சி. ஸோ ஊட்டியில் வந்து இப்போ மார்னிங் ஷூட்டிங் நடக்கும், பிரேக் வந்து சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சுன்னா அங்கே ஒரு வாலிபால் மேட்ச்சு. நைட்டு வந்து நான் தங்குற ஹோட்டல் வெளியில் இந்த கார் பார்க்குறப்ப எல்லா கார் வெளியில் வந்துச்சு, அங்கே நெட்டு கட்டி அங்கே ஃப்ளாஷ் லைட் போட்டு நைட் ஒரு 12-1 மணிக்கு மேட்ச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. தான் சார். இப்போ வாலிபால் ஏன்னா பொதுவாக இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிரிக்கெட் விளாட்ற வீடியோ தான் வருது பல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வாலிபால் விளாண்டுருக்கீங்க அப்போவே. ஸோ வாலிபாலுக்கு உங்களுக்குமான கனெக்ஷன் இப்போ எப்படி பதில் கேள்வி வருது பாருங்க. இல்லை நெட் இருந்து பந்து இருந்து கனெக்ஷன் வந்துடுச்சு சார். அடுத்த கேள்வி போயிடும் சார். இல்லை வாலிபால் வந்து அந்த டீமில் வந்து டேரக்டர் லைக் வாலிபால். ஸோ அதனால தான் ஓகே வாலிபால் விளையாடு அப்படி வந்து தடுத்து சார். மற்றபடி எதுவும் இல்லை சார். ஒருவேளை வாலிபால் எனக்கு என்னன்னா ஐம் லக்கி தட் லேர்ன்ட் ஆல் த ஸ்போர்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து. ஸோ எந்த ஸ்போர்ட்டாலும் ஈஸியாக ஆட முடியுதுனால ஸோ அதனால் வந்து தைரியமாக இறங்குவோம். அதான் நீங்கள் அப்போ ஏன் அவ்வளோ யோசிச்சிங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. எல்லாமே கற்றுருக்கீங்க நீங்கள், எல்லா ஸ்போர்ட்ஸும் கற்றுருக்கீங்க. அதனால தான் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆக்சுவலி நடந்தது. இப்போ கேட்டது வந்து ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் யோசிக்கிறேன், ஓ இதெல்லாம் கஷ்டமாக இது இதெல்லாம் இப்படி கஷ்டம் இருந்ததான்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் யோசிச்சேன். நான் உங்களை மாதிரி இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை சார். ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருப்போம் சார். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.